நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஏ ஷார்ட் இன் த டார்க் என்ற ஒரு கதையின் ஆரம்ப கட்டத்தை பார்க்க போகிறோம் ரைட்டா. ஹியர் இஸ் an amusing story that describes how a man who considers himself very smart and observant finds that he had mistaken the genuine play of the standard youth. அப்படின்னா நல்லா கவனிங்க. இதில் என்ன சொல்கிறேன்னா, ஹியர் இஸ் an amusing story. அம்யூசிங்னா ஒரு வேடிக்கையான கதை ரைட்டா. அம்யூசிங்னது ஒரு வேடிக்கையான கதை இங்கே சொல்லப்படுகிறது. ஹியர் ஈஸ்னா இங்கே இருக்கிறது, இங்கே சொல்லப்படுகிறது. இஸ் an amusing story. அம்யூசிங்னா ஒரு வேடிக்கையான கதை இங்கே சொல்லப்படுகிறது. தேட் தேட்னா என்னவென்றால் தட் டிஸ்கிரைப்ஸ்னால் அது விவரிக்கிறது, எந்த கதையை விவரிக்கிறது. எப்படின்னா ஹவ் எ மேன் ஒரு மனுஷன் எப்படி, ஹவ் எ மேன்னா ஒரு மனிதன் எவ்வாறாக, ஹூ கன்சிடர்னா அவனை தீர்மானித்து கொள்கிறான். ஹூ கன்சிடர்னா ஒரு மனிதன் அவனை தீர்மானித்து கொள்கிறான். ஹீ ஹிம்செல்ஃப் கன்சிடர் ஹிம்செல்ஃப் அவன் தன்னைத்தானே தீர்மானித்து கொள்கிறான். எவ்வாறாக வெரி ஸ்மார்ட்னு சொன்னால் என்னது, ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் அண்ட் அப்சர்வெண்ட்னா கூர்மையான மனிதனாகவும் ஒரு மனிதன் தன்னைத்தானே எவ்வாறு தீர்மானித்து கொள்கிறான் என்பதை பற்றி இங்கே பார்க்கலாம். ஃபைன்ஸ்னால் தென்படுகிறது. that he had mistaken genuine play of a standard youth. அப்படின்னா அவன் செய்த தவறு என்னவென்றால் he had mistaken ஒரு தவறு, சிறிய தவறு. என்ன தவறு என்றால் the genuine playனா வேண்டுகோள், ஜென்யூனா உண்மையான ஒரு வேண்டுகோள், ஒரு உண்மையான ஒரு வேண்டுகோள் யார்கிட்டருந்து வந்துச்சு, ஆஃப் ஏ ஸ்டாண்டர்ட் யூத் ஒரு நிலையான ஒரு இளைஞனிடம் வந்த ஒரு உண்மையான ஒரு வேண்டுகோளை அவன் தவறாக புரிந்து கொண்டது தான் ஒரு மிஸ்டேக் ரைட்டா. ஹி ஹேட் மிஸ்டேக்கன் ஒரு தவறு செய்துள்ளார். எனது இதிலிருந்து த ஜெனியன் யூத் ஒரு ஜெனியன்னா ஒரு உண்மையான ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. எங்கேருந்து ஆஃப் ஏ ஸ்டாண்டர்ட் யூத் ஒரு நிலையான ஒரு இளைஞனிடம் வந்த ஒரு ஜெனியன் யூத்னா ஒரு உண்மையான வேண்டுகோளை தவறாக புரிந்து கொண்டதின் விளைவாக வந்த ஸ்டோரி தான் இது ரைட்டா என்று பார்க்கலாம். ரைட். நெக்ஸ்ட்டு கேரக்டர்ஸ் இன் தி ஸ்டோரி. அப்போ இந்த கேரக்டர்ஸ்னால் கதாபாத்திரங்கள். இப்போ நம்ம ஒரு படம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நடிச்சிருப்பாங்களே, வில்லன் அப்படின்னு நடிச்சிருப்பாங்களா. அப்போ இந்த கேரக்டர்ஸ் இன் தி ஸ்டோரி அப்படின்னா இந்த கதையில் என்னென்ன கதாபாத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். அப்போது பிலிப் செலந்தர்ஃபின்னு சொல்லுவான். பிலிப் செலந்தர்ஃபி என்பவர் ஏ மேன் ஒரு மனுஷன், இது ஒரு பேர். அவன் ஒரு மனிதன், ஒரு ஆண். அவன் அஸ்பிரேஷனா விருப்பப்படுகிறான். எவ்வாறாக விருப்பப்படுகிறான், டு பிகம் எ பாலிட்டிஷியன் ஒரு அரசியல்வாதி ஆக வேண்டும் என்று அவன் விருப்பப்படுகிறான். அஸ்பிரேஷனா விருப்பப்படுகிறான். அவனுடைய பேர் என்ன, பிலிப் செலந்தர்ஃபி. பிலிப் செலந்தர்ஃபி அதாவது இவர் ஒரு அரசியல்வாதி ஒரு ஆக வேண்டும் என்று அஸ்பிரேஷனை விருப்பப்படுகிறார். நெக்ஸ்ட்டு அடுத்த கதாபாத்திரம் மிஸ்ஸஸ் சால்பென் ஜெகோ. இந்த அடுத்த கதாபாத்திரம் யாருன்னு பார்ப்போம். இதில் நடித்தவங்க மிஸ்ஸஸ்னால் ஒரு பெண்மணி. அவர் பேர் என்னது அப்படின்னா சால்பென் ஜெகோ. இவர் யாருன்னா ஏ ரிச் மிகவும் பணக்கார மற்றும் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் சொன்ன என்னது, அதாவது செல்வாக்கு மிக்க, மிகவும் பணக்காரர் மற்றும் செல்வாக்கு மிக்க ஒரு பெண்மணி. ஆஃப் லேடி இன்ஃப்ளூயன்ஷியல் லேடி. எங்கே ஆஃப் ஹை ரேங்க் அப்படின்னா ஆஃப் ஏ ஹை ரேங்க் அப்படின்னா உயர்மட்டத்தில், ஆஃப் ஹை ரேங்க் அப்படின்னா உயர்மட்டத்தில் செல்வாக்குடைய ஒரு பெண்மணி மற்றும் பணக்கார பெண்மணி ரைட்டா. அடுத்து மூணாவது ஒருத்தனை பார்ப்போம். ரெண்டை பார்த்துட்டோம். மூணாவது பெர்ட்டின்ற ஒரு பையன். இவன் யாருன்னா சன் ஆஃப் மிஸ்ஸஸ் சால்பென் அப்படின்னா இந்த பெண்மணியோட மகன். சன் ஆஃப் மிஸ்ஸஸ் சால்பென், இந்த ரிச் பணக்காரராக இருக்கக்கூடிய இந்த பெண்மணியோட மகன் சால்பென் ஜெகோவோட மகன் தான் பெர்ட்டி. அடுத்து நாலாவதாக கிளவுடின்ற ஒருத்தர் யாருன்னா பீப்புள் ஆஃப் கேசி எ ஃப்ரெண்ட் ஆஃப் சிலந்தர்பி அப்படின்றான். அவர் கிளவுடி என்றவர் என்னென்னா அவர் கேசி இருக்கார்ல, அதாவது யார் சிலந்தர்பியோட டிரைவர் ரைட்டா. பீப்புள் ஆஃப் கேசிஸ் ஃப்ரெண்டு கேசியோட நண்பனான சிலந்தர்பியோட டிரைவர். இவன் டிரைவர்னு போடலை, அவன் டிரைவர் தான் ரைட்டா. அப்போ நம்ம பார்த்துக்கோங்க. இது நெக்ஸ்ட்டு பீப்புள் கேசி சிலந்தர்பின் நண்பர்னு போடுறான். ஆனால் நான் சொல்ல டிரைவராக தான் வருவான். சரி, நண்பர்னு போடுறேன், நண்பர்னு வச்சுக்கோங்க ரைட்டா. நெக்ஸ்ட்டு பிலிப் செலந்தர்ஃபி
philanthropy settled himself down in an almost empty railway garage. அப்போது இவன் ட்ரெயின் ஏறி போகிறான். இந்த பிலிப் philanthropy ட்ரெயின் ஏறி போகும்போது செட்டில்னா அமர்ந்தார். செட்டில்னா அமர்ந்தார்னு அர்த்தம். இந்த இடத்துல செட்டில்னா அதாவது ஒரு வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கும் செட்டில்டு தான். ஆனால் இந்த இடத்துல பிலிப் philanthropy செட்டில் அமர்ந்தார். ஹிம்செல்ஃப் தன்னைத்தானே அமர்த்தி கொண்டார் அப்படின்னு அர்த்தம். எங்கே செட்டில்டு ஹிம்செல்ஃப் டவுன் இன் அண்ட் ஆல்மோஸ்ட் எம்டி ரயில்வே கேரேஜ் ஒரு ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டில் காலியாக உள்ள ஒரு ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டில் தன்னைத்தானே இருத்தி கொண்டார். அங்கே போய் உட்காந்து அங்கே யாருமே இல்லை, இவர் தான் ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கார். அதான் பிலிப் philanthropy செட்டில்னா அமர்ந்தார். ஹிம்செல்ஃப் டவுன் கீழே அமர்ந்தார் சீட்டில். இன்னும் ஆல்மோஸ்ட்னா அதிகமாக எப்படின்னா எம்டி ரயில்வே கேரேஜ் அப்படின்னா எம்டினா காலியாக உள்ள ரயில்வே பெட்டியில் அமர்ந்தார். வித் த ப்ளசண்ட் கான்சியஸ்னஸ் ஆஃப் பீயிங் எம்பேர்க்டு ஆன் அன் அக்ரியபிள் அண்ட் ப்ராஃபிட்டபிள் பில்கிரிமேஜ் அப்படின்னா அவர் யாருமே இல்லைன்றனால நல்லா அமர்ந்திருக்கான், சந்தோஷமாக உட்காந்துருக்கான். அதான் வித் ப்ளசண்ட்னா சந்தோஷமான கான்சியஸ்னஸ் சந்தோஷமான ஒரு உணர்வு. கான்சியஸ்னால் ஒரு உணர்ச்சி. யாருமே இல்லை, சந்தோஷமாக உட்காந்துருக்கேன். அதனால் அதான் சொல்கிறான், ஈஸியாக பயணம் பண்ணலாம். வித் எ ப்ளசண்ட் கான்சியஸ்னஸ்னு சந்தோஷமான ஒரு உணர்வோடு இருந்தான். ஆஃப் பீயிங் எம்பார்க்குனா செயல்பட்டான். ஆஃப் பீயிங் சந்தோஷமான உணர்வோடு செயல்பட்டான். அண்ட் ஏன் அக்ரியபிள் அண்ட் ப்ராஃபிட்டபிள் பில்கிரிமேஜ் பயணம். அதாவது எந்த பயணமாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு பயணத்தில் அக்ரியபிள்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மற்றும் லாபம் கொடுக்கக்கூடிய பயணமாக இவனுக்கு அமைந்தது. ப்ராஃபிட்டபிள்னா லாபகரமான ஒரு பயணம். பில்கிரிமேஜ்னா பயணம். அதாவது அது போக அந்த பயணத்தை எப்படி சொல்கிறோம், ப்ராஃபிட்டபிள் பில்கிரிமேஜ் அப்படின்னா லாபகரமான ஒரு பயணம் மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பயணமாக இவன் ப்ளசண்ட்னா சந்தோஷமான ஒரு உணர்வோடு இஸ் பீயிங் எம்பார்க்குனா செயல்பட்டான் அந்த பயணத்தில். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு ஹி வாஸ் பவுண்ட் ஃபார் பிரில் மனார். அப்போ ஹி வாஸ் பவுண்டுன்னு என்னது, செய்ய வேண்டியிருந்தது. ஐ வாஸ் பவுண்டு டு டூ திஸ் ஜாப் அப்படின்னா இந்த வேலையை செய்ய நான் கட்டாயப்படுத்தப்படுகிறேன், செய்ய வேண்டியது கட்டாயம். அப்படின்னா ஹி வாஸ் பவுண்ட் இவன் இந்த இதுக்கு ஆளாகியிருக்கிறான். ஏன் ஃபார் பிரில் மனாருக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் உண்டு. ஹி வாஸ் பவுண்டுனா இருக்கிறது. எதற்கு இருக்கிறது? ஃபார் எதற்காக வேண்டிய பிரில் மனார் என்ற இடத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த இடம் எங்கே இருக்குன்னா த கண்ட்ரிஸ் ரெசிடென்ஸ் ஆஃப் ஹிஸ் நியூலி அச்சீவ்டு அக்யூட்டன்ஸ் மிஸ்ஸஸ் சால்பென் ஜொகோ. அப்போ அந்த பிரில் மனாரில் த கண்ட்ரிஸ் ரெசிடென்ஸ்னால் நகர்ப்புற வீடு. ரைட்டா? ரெசிடென்ஸ்னு வீடு, நகர்ப்புற வீடு அமைந்திருக்கிறது. யாருக்கு? அந்த பிரில் மனார் என்ற நகரத்தில் ஒரு வீடு அமைந்திருக்கிறது. அங்கே தான் போயிட்டுருக்கான். த கண்ட்ரிஸ் ரெசிடென்ஸ் நகர்ப்புற வீடு ஆஃப் யாருக்கு? ஆஃப் ஹிஸ் நியூலி அச்சீவ்டு அக்யூட்டன்ஸ் அப்படின்னா புதிதாக ஆஃப் ஹிஸ் நியூலி அச்சீவ்டு வாங்கப்பட்ட ஒரு சொத்து வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கணும். அதை நியூலி புதிதாக வாங்கப்பட்ட அக்யூட்டன்ஸ்னால் பெற்றிருக்கிறார்கள். அக்யூட்டன்ஸ்னால் புதிதாக அக்யூட்டன்ஸு அச்சீவ்டுனா சாதனை செய்து அதாவது அக்யூட்டன்ஸ்னால் புதிதாக சாதனை செய்து பெறப்பட்ட வீடு எங்கே இருக்குது? யாரால் புதிதாக சாதனை செய்து பெறப்பட்ட வீடு அப்படின்னா மிஸ்ஸஸ் சால்பென் ஜொகோ. அந்த பெரிய பணக்கார பெண்மணியான அரசியல்வாதியான அந்த சால்பென் ஜொகோவால் புதிதாக சாதனை செய்து பெறப்பட்ட நகர்ப்புறத்தில் உள்ள வீட்டிற்கு இவன் செல்ல வேண்டியது இருந்தது. இஸ் பவுண்டு. சரி, நெக்ஸ்ட்டு அப்போ ஹொனாரியான்னு சொன்னான். ஹொனாரியா சால்பென் ஜொகோ வாஸ் எ பெர்சன் ஆஃப் சம் சோசியல் இம்பார்ட்டன்ஸ் இன் லண்டன். அப்போ நல்லா இதோடு படிக்கோங்க. லண்டனில் முக்கியத்துவம் வாய்ந்த சமூகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த சம் ஆஃப் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா சம்னா சில சோஷியல் இம்பார்ட்டன்ஸ் சமூகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களில் வாஸ் எ பெர்சன். அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ ஹொனோரியா இந்த பெண்மணி முழு பேர்னு நினைக்கிறேன். ஹொனோரியா சால்பென் ஜொகோ இவர் யாருன்னா ஏ பெர்சன். இந்த பெண்மணி வாஸ் எ பெர்சன். இந்த பெண்மணி ஒரு நபராக இருக்கிறார். எவ்வாறான நபர்? ஆஃப் சம்னா சில
சோசியல் இம்பார்ட்டன்ஸ், அதாவது சமூக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெண்மணியாக இருக்கிறார். எங்கே? இன் லண்டனில் இருக்கிறார். அப்போ கமா போட்டிருக்கான் பாருங்கள். அடுத்து ஆஃப் கன்சிடரபிள் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் இன் த கண்ட்ரி ஆஃப் சார்ல்ஸ் ரெயின் அப்படின்றான். கன்சிடரபிள்னா ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் உண்டு இந்த பெண்மணிக்கு, அண்ட் இன்ஃப்ளூயன்ஸும் செல்வாக்கும் உண்டு. அந்த எங்கே அப்படின்னு பார்த்தா சார்ல்ஸ் ரெயின் என்ற ஒரு, அதாவது த கவுண்டினா மாவட்டம்னு அர்த்தம். நம்ம டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கிலீஷில் கவுண்டினாலும் டிஸ்ட்ரிக்ட்னாலும் ஒன்று தான். டிஸ்ட்ரிக்ட்னா மாவட்டம், ஆனால் இங்கே பாருங்கள் கவுண்டி, COUNTY, கவுண்டினாலும் மாவட்டம் தான். ரைட்டா? டிஸ்ட்ரிக்ட்னாலும் மாவட்டம் தான், கவுண்டினாலும் மாவட்டம் தான். அந்த சார்ல்ஸ் ரெயின் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் இந்த பெண்மணி கன்சிடரபிள் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் மற்றும் செல்வாக்கு படைத்த நபராக இருக்கிறார். அடுத்து நெக்ஸ்ட்டு த கவுண்டி ஆஃப் சார்ல்ஸ் ரெயின் என்ற ஒரு மாவட்டம். த கவுண்டினா மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட். ரைட்டா? த கவுண்டி ஆஃப் சார்ல்ஸ் ரெயின் ஆர் அல்லது அட் எனி ரேட் த ஈஸ்டர்ன் டிவிஷன் ஆஃப் இட் அப்படின்னா ஏதாவது ஒரு கிழக்கு பக்கம், அதனோட அட் எனி ரேட் எந்த ஒரு விகிதாச்சாரமாக இருந்தாலும் த ஈஸ்டர்ன் டிவிஷன் ஆஃப் இட் அப்படின்னா கிழக்கு பகுதி, அதனோட கிழக்கு பகுதி வாஸ் இம்மீடியட் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பிலிப் செல் பை இட் வாஸ் அப்படின்றான். அப்போ இந்த பாருங்கள் தமிழை ஷாயர் மாவட்டம் அல்லது குறைந்தபட்சம் அதன் கிழக்கு பிரிவில் ரைட்டா பிலிப் செலஃப்ரிக்கு உடனடி தனிப்பட்ட ஆர்வமாக இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல அந்த கிழக்கு பகுதியிலையோ எங்கேயோ ஒரு தனி இன்ஃப்ளூயன்ஸை பெருக்கணும் என்ற ஒரு ஆர்வம் இந்த பிலிப்புக்கு இருந்தது என்று சொல்கிறான். த கவுண்டினா என்னது? மாவட்டம் ஆஃப் சார்ல்ஸ் ரெயின் மாவட்டத்தில் அல்லது இந்த மாவட்டம் அல்லது அட் எனி ரேட் ஏதாவது ஒரு விகிதாச்சாரத்தில் எங்கே? த ஈஸ்டர்ன் டிவிஷன் கிழக்கு பக்கம் ஆஃப் இட், அந்த சார்ல்ஸ் ரெயினோட கிழக்கு பக்கத்தில் வாஸ் அன் இம்மீடியட் பர்சனல் இன்ட்ரெஸ்ட், அதாவது குறிப்பிட்ட தனிப்பட்ட ஒரு ஆசையாக இருந்தது. ரைட்டா? யாருக்கு? டு பிலிப் செலன்பி அப்படின்னா பிலிப் செலன்பிக்கு இது தன்னை பெரிதாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை அந்த இடத்துல இருந்தது என்று சொல்லுகிறார்கள். நெக்ஸ்ட் இட் வாஸ், இது நெக்ஸ்ட் இதில் போகிறது. ரைட்டா? இதை நம்ம நெக்ஸ்ட்டு பேராகிராஃபில்